ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மினி பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. திரும்ப ரீஓப்பன் ஏப்ரல் 1 அது வரைக்கும் சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. எதுக்கு எடுத்தாலும் எப்போ ஊருக்கு போகிறோம், ட்ரெயினில் கிளம்புற மாதிரி ட்ரெயின் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நாள் ஃபுல்லாக. கொஞ்சம் ஹெக்டிக்காகவும் போகுது, பிஸியாகவும் போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த vlogக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஒரு லன்ச் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சமாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு லன்ச் ரெடி பண்ணலாம் தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே ராஜ்மா ஊற வச்சுருந்தேன். ராஜ்மா தமிழில் எனக்கு என்னன்னு தெரியல, இல்லை தமிழ்லேயே ராஜ்மா தான் பேரானு எனக்கு தெரியல. இந்த காராமணி மாதிரியே பெருசாக இருக்கும்ல, அதுதான். இது ஓவர் நைட் ஊற வச்சிடணும். நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா அதே தண்ணியில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 7 விசில் கிட்ட விட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு இது வேகிறதுக்கு. அதில் கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு உப்பு பார்த்து போடணும். ஏன்னா நம்ம திரும்ப குழம்புலேயும் உப்பு போடுவோம். அதுக்கப்புறம் உப்பு அதிகமாக ஆகிடுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வச்சுட்டு ஒரு 7-8 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வேகணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம திரும்ப அரைச்சி வேக வைக்க போகிறோம். தக்காளியும் பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைக்கும் போது நம்ம வேக வச்ச ராஜ்மா பருப்பையும் உள்ளே போட்டு அரைக்க போகிறோம். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த ட்ரிக்ஸு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் 2 கரண்டி அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி கீ ரைஸ், ஜீரா ரைஸ், அப்புறம் 1 பாட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். அந்த மசாலா கருகுச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு நல்லா கலர் பிரிஞ்சு வந்ததும் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க தெரியும், நான் நிறைய காரம் மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன். எல்லாமே ஒரு மைல்டாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்குவேன். ஏன்னா குழந்தைங்க காரம் சாப்பிடாமே பழகிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் ஒரு அளவாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வேக வச்ச ராஜ்மா அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சா ரெடி ஆகிரும். இதே மெத்தடில் கருப்பு சுண்டல், அப்புறம் கொண்டக்கடலை, வேறு எந்த பருப்பு வகையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வகையில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்த உடனே கை நிறைய கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் கசூரி மெத்தி கொஞ்சம் ஆட் பண்ணால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கிடைக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அது கூட இந்த கிரேவி நல்ல காம்பினேஷனாக இருந்தது. நைட்டுக்கு அப்படியே சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு இந்த குழம்பு வச்சுக்கலான்னு ஒரு பிளானிங் தான். எது பண்ணாலும் நைட்டுக்கும் சேர்த்து நான் பிளான் பண்ணிடுவேன். ஏன்னா குட்டீஸ் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு போயிட்டோன்னா திரும்ப சண்டை பிடிச்சிப்பாங்க. ஏதாச்சும் நமக்கு வேலை வச்சுருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சமையல் அப்படியே ஷார்ட்டாக பண்ணிவிட்டு அதுவும் ஹெல்த்தியாக யோசித்து பண்ணிவிட்டு திரும்ப குழந்தைங்க கூட டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கிறது. ஈவினிங் டைமில் நான் திரும்ப கிச்சனுக்குள்ளே அதிகமாக வராத மாதிரி பார்த்துக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விலாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.